இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே. இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவரே. இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பவனியின் பொழுது பாடுகிற பாடலாக இருக்கிறது. அந்த பவனி எங்கே துவங்குகிறது, எப்படி துவங்குகிறது என்பது எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், அவர்கள் எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து எருசலேமை நோக்கி, திருக்கோவிலை நோக்கி செல்கிற பொழுது பாடுகிற ஒரு பாடலாக இருக்கலாம் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கிருந்து புறப்பட்டு இந்த பவனியானது செல்கிறது. அப்படி செல்கிற பொழுது 2 பாடல்கள் குழுவானது பாடுகிறது. ஒரு பாடல் குழு பாடுகிற பாடலுக்கு எதிர் கேள்வியாகவும் பதில் சொல்வதாகவும் இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. எனவே தான் இந்த 2 பாடல்கள் குழுக்களுக்கு மத்தியிலே பாடப்படுகிற ஒரு சிறந்த பாடலாக இருக்கிறது. இன்னைக்கு பல சமயங்களில் பார்க்கிற பொழுது 2 பாட்டு கிளாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே சண்டை தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது மிக அருமையாக ஒருவர் கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக, மாற்று கேள்வி கேட்கிற விதமாக அருமையாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. அந்த முதல் பாடல் குழுக்கு 2வது பாடல் குழு எதிரொலியாக பாடுகிறது. அந்த முதல் பாடல்கள் குழு கதவை பார்த்து, வாயில் நிலைகளை பார்த்து உயர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறது. மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். உயர்ந்து நில்லுங்கள். எவ்வளவு உயரத்துக்கு அந்த கதவு அமைக்கப்பட வேண்டும் தெரியாது. கடவுள் எவ்வளவு உயரமானவர், எவ்வளவு அகலமானவர் தெரியாது. இந்த அண்ட சராசரம் முழுவதும் நிறைந்திருக்கிற கடவுள் அந்த வாயில் வழியாக நுழைந்து வருகிறார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அப்படி கடவுள் வருவாரா? அப்போ எதற்காக இந்த வாயில் நிலைகளை உயர்ந்து நில்லுங்கள், கதவுகளை
உயர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது சொன்னால் ஒரே ஒரு 6 அடி அகலமுள்ள ஒரு பெட்டி என்று தான் சொல்ல வேண்டும். இது கேட்ட உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது உடன்படிக்கை பேழை. அந்த உடன்படிக்கை பேழையை அழகா பவனியாக கொண்டு வருகிறார்கள், பாடலோடு கொண்டு வருகிறார்கள். அது அந்த கதவுக்குள்ளாக நுழைகிறது. கடவுளுடைய நோக்கத்திற்கு என்ன வேணும்? எதுவுமே வேணாம். இது 6 அடி பெட்டி போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கருணைக்கு என்ன வேண்டும்? இது மட்டும், இந்த உடன்படிக்கை பேழை மட்டும் போதுமானதாக இருந்தது. இந்த உடன்படிக்கை பேழை தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமாக இருந்தது. ஒரே ஒரு மனிதனால் எல்லாமே வந்துவிடும் சொன்னால், கடவுள் என்கிற அந்த இறை மனிதனால் எல்லாமே வந்துவிடும். எனவே தான் இந்த ஒரே ஒரு பெட்டியை அவர்கள் மதிப்போடு, மரியாதையோடு, அந்தஸ்தோடு கடவுளுடைய நோக்கமாக, கடவுளுடைய கருணையாக அதை பார்த்து அதை கொண்டு வருகிறார்கள். 2வது பாடல் கூட கேட்கிறது, அது யார் என்று சொல்லி. போர்களில் வல்லவரான ஆண்டவர், பசாசின் தொல்லையிலிருந்து, வஞ்சனையிலிருந்து, எதிர்வினை தாக்குதல்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது விடுதலை கொடுக்க? 10 கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது கண்டிப்பாக அவர் அதை நமக்கு செய்வார். இந்த 10 கட்டளைகளை எந்த அளவுக்கு நாம் கடைபிடித்திருக்கிறோம்? முதல்ல எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம்? எந்த அளவிற்கு நினைவில் ஞாபகம் வைத்திருக்கிறோம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். மீண்டுமாக இந்த மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் என்று சொல்லி 2வது முறையாக அந்த பாடல் குழுவானது பாடுகிறது. மாட்சிமிகு மன்னர் அந்த கதவு வழியாக அருமையா ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அந்த உடன்படிக்கை பேழையை, அவர்களுடைய பாதுகாத்த கடவுளை, அவர்கள் குணமளித்த கடவுளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகிற பொழுது மீண்டுமாக 2வது பாடல் குழு கேட்கிறது, மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ என்று சொல்லி. இந்த நம்பிக்கை என்பது சும்மா சாதாரணமாக ஒரே தடவையில் வந்துடாது. ஒவ்வொரு தடவையும் இவர் யாரோ, இவர் யாரோ என்று இந்த 2 முறை கேட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக்கிக் கொள்கிறார்கள், தன்னுடைய நம்பிக்கையை அங்கு வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் எடுத்து காட்டுகிறார்கள். எனவே தான் 2வது முறை இவர் யாரோ என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை என்பது சும்மா வந்து விடாது. எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும் நமக்கு தேவையான நம்பிக்கை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். எனவே தான் அவர் மாட்சிமிகு மன்னராக இருக்கிறார். அது யாருன்னு கேட்டது, இவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர்தான் நம் கடவுள், போர்களில் வல்லவரான ஆண்டவர். அவர்களுக்கு வெற்றியை ஒவ்வொரு முறையும் கொடுத்தவர்கள். பாவம் செய்த பொழுது, அவர்கள் விலகி சென்ற பொழுது கூட அவர்களை தேடி வந்து மன்னித்து ஏற்றுக்கொண்ட கடவுள். எல்லோரும் சேர்ந்து இந்த படைகளின் ஆண்டவர் இவர்தான் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பேழையை பார்த்து இவர்தான் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் அதை மூடியிருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் அது வழியாக வெளிப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை அதனுள் இருந்தது. 10 கட்டளைகள் இருந்தது. மோசேயுடைய கோல் இருந்தது. அதிலே மன்னா இருந்தது. இவை அனைத்தையும் ஆண்டவர் செய்த எல்லா செயல்களையும் அவர்களுக்கு அது சுட்டி காட்டியது என்பதை எந்த சூழ்நிலையில் நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து படைகளின் ஆண்டவர் இவர் என்று சொன்னார், சேனைகளின் ஆண்டவர் இவர் என்று சொல்லி அவர்கள் பெருமையாக தன்னுடைய படைக்கு தலைவராக இருக்கிறவர் கடவுள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் சாதாரணமாக கோயிலுக்கு வருகிற பொழுது கோயில் கதவு திறந்திருக்கும், நம்ம பாட்டுக்கு உள்ளே வந்துடுறோம். திரும்ப பூசை முடிஞ்சோடனே வெளியே போகிறோம். திருப்பலி முடிந்தவுடன் வெளியே சென்று விடுகிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த விண்ணக கதவை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது எப்படி இருப்போம்? இதே பாடலை வெற்றியின் பாடலாக நாம் பாடிக்கொண்டு அந்த விண்ணக கதவு முன்னாடி போய் நிற்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆலயத்தின் வாயில் முன்னாடி இந்த திருப்பாடலை ஒரு முறையாவது நின்று வாசிப்போமா? நினைத்து பாருங்கள். உண்மையிலேயே அது மாறும். மாற்றத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். கண்டிப்பாக அந்த கடவுளுடைய பேழை இருக்கிற, கடவுளுடைய நற்கருணை பேழை இருக்கிற ஆலயத்தை நாம் நாடி வருகிற பொழுது மகிழ்ச்சி குரலோடு நாம் நாடி வந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி குரலை நம்முடைய ஆலய கதவுகளில் நாம் எப்படி நின்று ஆலயத்திலே ஆண்டவரை தரிசித்தோமோ அதே போன்று விண்ணக கதவை தாண்டி உள்ளே சென்று ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிற ஆற்றலை கேட்போம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பழைய ஏற்பாட்டிலே அந்த உடன்படிக்கை பேழையானது எப்படியாக உன்னுடைய பிரசன்னத்தை காட்டியதோ, எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற நற்கருணை பேழையானது எங்களுக்கு அந்த பிரசன்னத்தை காட்டுகிறது. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற, அந்த பிரசன்னத்தில் வீற்றிருக்கிற ஆற்றலையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு தருவீராக. மாட்சி மன்னராகியவர் யாரோ என்று சொல்லாமல் நாங்கள் படைகளின் ஆண்டவனுடைய மக்கள் என்று சொல்லுகிற வல்லமை பொழிந்து வழி நடத்துவீராக. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. ஆமென்.